ஆனவங்கள மாதிரி கபடி மேட்ச் நம்மலாம் எங்கே போய் பார்ப்போம், அது இந்தியா முழுக்க போய் பார்ப்போம், அது பக்கத்து ஊரில் மேட்ச் நடந்தால் போய் பார்ப்போம். ஒரு தம்பி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாருங்க. அதாவது கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து புதுக்கோட்டையில் வந்து ஒரு மேட்ச் நடந்துச்சு. புதுக்கோட்டை மேட்ச்சில் வந்து நடந்துச்சு. அந்த புதுக்கோட்டை மேட்ச்சில் பார்க்கறதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து 10 பேர் கொண்ட குழு வந்து மேட்ச் பார்த்துட்டு போயிட்டு திடீர் ஊர் கிளம்பி போயிருக்காங்க. எனக்கு பார்த்தன சாக்காச்சு. நான் நம்பல. யாரா சிங்கப்பூர்லேருந்து கபடி மேட்ச் பார்க்கறதுக்காகவே சிங்கப்பூர்லேருந்து வந்து பார்த்துட்டு மாதிரி போகிறதுலாம் வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொன்னதுக்கு நான் நம்ப மாட்டேன்னு டிக்கெட் அனுப்புறாரு. பாரு நான் அந்த டேல வந்துட்டு மறுபடியும் இந்த டேல போயிருக்கோம். நாங்கள் 10 பேர் போயிருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து 26,000 அதாவது அப் அண்ட் டவுன் 26,000 கிட்ட வந்து ஆயிருக்கு. நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கிட்ட செலவு பண்ணிட்டு கபடி மேட்ச் பார்க்கறதுக்காக வந்துட்டு உடனே ஊர் கிளம்பிட்டேன். எனக்கு பார்த்தோன்னு ஒரு ஆச்சரியம். என்னடா இப்படி கபடிக்காக இவ்வளோ வெறியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரமிப்பு ஏற்படுத்துதுங்க. ஒரு சின்ன வருத்தம். ஊருக்கு வந்தீங்க அப்படியே அப்பா அம்மாவும் பார்த்துட்டு போயிருக்கலாம். வந்துட்டு உடனே வேலை அந்த மாதிரி டைட்டாக இருக்க முடியுங்க எங்களுக்கு. கபடி மேட்ச் பார்க்கறதுக்காக வந்துட்டு உடனே கிளம்பி இந்த அளவு ஒரு ஆர்வமான கபடி ரசிகர்கள் வந்து இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பு ஏற்படுது. எனக்கு மேலும் மேலும் ஆச்சரியம் தான் ஏற்படுது. நான் பார்ப்பல முன்ன ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அதாவது இந்தியா முழுக்க எங்க மேட்ச் நடந்தா போய் பார்க்க போவாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆனா உலகம் முழுக்கிறது கபடி மேட்ச் பார்த்துட்டு போறீங்க வந்து இருக்கிறத பார்க்கதே பிரமிப்பாருங்க. அதுவும் சமீபத்தில் புதுக்கோட்டை மேட்ச்ல நடந்தவங்க வந்து பெரும் பண்ணும். இப்போ சிங்கப்பூர்ல இருந்து அந்த மேட்ச் பார்த்துட்டு போயிருக்காங்க என் பயிலுங்க. இத்தனை பேர் தெரிந்தல. ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணாங்க. தம்பி அவங்க பேரு சொல்லலாம் தெரியல, தம்பி குமார் அவர் தான் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணாரு சிங்கப்பூர்ல இருந்து. தம்பி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா கொஞ்சம் ஊருக்கு வந்தா அப்பமாவே பார்த்துட்டு போங்க. அதான் என்னோட வேண்டுகோள் கூட. நன்றி, வணக்கம். நான் உங்களை